ஏய், நீயா நகையை திருடலன்னு எனக்கு தெரியும். யாரு சொல்லி செஞ்ச? சொல்லு. துர்காவை மாட்டி விட நான் தான் செஞ்சேன். உண்மை வெளியில வந்துருச்சு. சொல்லு சொல்லுன்னு. துர்காவை மாட்டி விடதான் நகையை திருடினு உன்னை பொய் சொல்ல சொன்னது யாரு? சொல்லு. அவங்க கொடுத்த பணத்தை விட 5 மடங்கு நான் அதிகமா தரேன். யாருன்னு சொல்லு. பணத்தை வாங்கிக்கிட்டு என்கிட்ட உண்மையை சொல்றியா, இல்லனா போலீஸ் கிட்ட உண்மையை சொல்றியா? மேடம் மேடம், போலீஸ் கிட்ட எல்லாம் போகாதீங்க மேடம். மேடம் வேண்டாம் மேடம், எனக்கு குடும்பம் குழந்தைலாம் இருக்கு மேடம். ப்ளீஸ் மேடம், பெரிய அவமானம் ஆயிடும் மேடம். அப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. யார் சொல்லி நீ இந்த திருட்ட பண்ண? சொல்ல போறியா இல்லையா? ஓகே. வேண்டாம் மேடம், நான் சொல்லிடுறேன். அப்புறம் அம்மா தான் இப்படி பண்ண சொன்னாங்க. அப்பர்ணா, இது போதும் அவளை காலி பண்றதுக்கு. நன்றி கேட்டவளே, உன் புத்திய காமிச்சிட்டல்ல. ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. கெட் அவுட். ஏய் நில்லு. சொந்த வீட்லயே திருட சொன்ன நீ வேலைக்காரிய நன்றி கெட்டவனு சொல்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? சி, இப்பவே நடந்த உண்மையை ஆண்டி கிட்ட சொல்லி உன்னையும் இந்த வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டை விட்டே கெட் அவுட் ஆக்க வைக்கிறேன். போய் நீயும் துணிமணிலாம் பேக் பண்ணி வச்சுக்கோ. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எதிரி அழிக்கணும்னா எந்த ஆயுதத்தையும் எடுக்கலாம். கோழியாட்டம் முதுகுல குத்த கூடாது. நேருக்கு நேரா மோதி ஜெயிக்கணும். முதுகுல குத்துறதுங்கிறது கோழத்தனம் இல்ல, அதுக்கு பேரு ராஜதந்திரம். அதுக்கு பேரு ராஜதந்திரம் இல்ல, நரித்தனம். நரி அந்த மாதிரி வேலை தானே பண்ணும். நாங்கெல்லாம் பொம்மைய வச்சு விளையாடிட்டு இருந்தப்போ நீ சிங்கக்குட்டியோட விளையாடினவ. நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்புறம் அறியாத வயசுல வேணா சிங்கக்குட்டியோடையும் சிறுத்தைக்குட்டியோடையும் விளையாடி இருக்கலாம். இப்ப போய் அது பக்கத்துல நின்னு வச்சுக்கோ,
அதுக்கு நீ டின்னர் ஆயிடுவ. அதே மாதிரி தான் இந்த அப்பர்ணா கையில மாட்டின சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவ. ஞாபகத்துல வச்சுக்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. உன்னை பார்த்தா கோபம் வர மாட்டேங்குது, கடுப்பு தான் வருது. போ போ, சீக்கிரமா போய் சொல்லு. சொன்னா நீதான் இந்த வீட்டை விட்டு கெட் அவுட் ஆவ. என்ன பாக்குற? சிவராத்திரி அன்னைக்கு வீட்ல விளக்கேத்துனது நீ இல்ல, துர்கா தான் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த வீட்டை விட்டு கெட் அவுட் ஆகிறது யாரு? நீயா இல்ல நானா? சொல்லு மது, சொல்லு. இப்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? நீ இந்த வேலைக்காரி விஷயத்த சொன்னேனா நான் அந்த வேலைக்காரி விஷயத்த சொல்ல வேண்டி வரும். பாதிப்பு 2 பேருக்கும் தான். சோ கூல் மது. இப்போ இங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் ரூமை விட்டு வெளியில போகும்போது மறந்துடணும். அதுதான் உனக்கு நல்லது. இந்த வேலைக்காரி மேட்ரு டிரா ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச்ல உன்னை டக் அவுட் ஆக்குற பாரு. அப்புறம் வரட்டுமாடி என் செங்க குட்டி. இந்த முறை நீ தப்பிச்சிட்ட, ஆனா அடுத்த முறை கண்டிப்பா மாட்டுவேடி. அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு உன்னை தெரிச்சு ஓட வைக்கிறேன். ரிஷி சார், என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடம்பு நல்லதானே இருந்துச்சு. டாக்டர் உங்களை பார்த்துட்டு உடம்பு நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு. நீ கொடுத்த கஷாயம் வேலை செய்யல துர்கா. காய்ச்சல் யூட்டர்ன் போட்டு திரும்ப வந்துருச்சு துர்கா. ஐயோ துர்கா, அந்த கஷாயத்தை விட சூப்பரான மருந்து ஒண்ணு இருக்கு. ஆல் டைப் காய்ச்சலும் ஒரே செகண்ட்ல போயிடுமா துர்கா? அதுக்கு தலை வைத்தியம்னு ஒரு பேரா. அந்த மருந்து வேணா தெரியா? அந்த மருந்து எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாதே. நீ டென்ஷன் ஆகாது துர்கா. யூடியூப்ல அந்த மருந்து எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ இருக்கு. அத பார்த்து நீ அதே மாதிரி செஞ்சு தரியா? உடனே செஞ்சு தரேன். ஒரே நிமிஷம். தலை வைத்திய வீடியோ இத பாரு. சத்தியமா சொல்றேன், இனிமே நீ எனக்கு இல்ல நினைச்சுதான் இப்படி ஆயிட்டேன். உன்னை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டா என் ஜுரம் போயிடும். இது வரைக்கும் என் விரலாவது உன் மேல பட்டிருக்கா? என் ஜுரம் போனோம்னா நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கணும். உன்னை கட்டிக்கிட்டுமா? கட்டிக்க வேணான்னு சொன்னேனா? இதான் தலை வைத்தியம். என் ஜுரம் போனா நான் உன்னை கட்டி பிடிக்கணும்.
என்ன முறைக்கிறேன்? சீக்கிரமா வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணு, அப்பதான் ஸ்பீடா குணமாகும். தலை வைத்தியம். துர்கா இல்ல, இது தலை வைத்தியம் இல்ல, தப்பான வைத்தியம். அத நான் செய்ய மாட்டேன். நீ என்னை கட்டிப்பிடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் நான் யாரை கட்டிப்பிடிச்சாலும் உன்னை கட்டிப்பிடிக்கிறதா மட்டும் நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிப்பேன். உங்களுக்கு தலை வைத்தியம் பண்ண ஒருத்தர் வராங்க, பாருங்க. இவளா? ஓகே. துர்கா, தலை வலிக்குது, சூடா ஒரு காஃபி போட்டு தரியா? ஆ, என்ன மது ஓவர் டென்ஷனா இருக்க? எனி ப்ராப்ளம்? தலை வலி, ஓ, அதான் டென்ஷன். இப்போ மதுவை வச்சு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே. தலை ரொம்ப வலிக்குதா? ம், ஓ சாட். நீ கவலைப்படாத மது. என்கிட்ட தலை வைத்தியம்னு ஒரு பெரிய மெடிசன் இருக்கு. அந்த மெடிசனை பண்ண ஆரம்பிச்சா தலைவலி உடனே போயிடும். பண்ணலாமா? நான் வேணா அந்த தலை வைத்தியத்தை பண்ணட்டுமா? அது ஒண்ணும் இல்ல மது, அது இப்படி கட்டி பிடிச்சுன்னு வையேன். பட் நான் யாரை கட்டி பிடிச்சாலும் உன்னை கட்டி பிடிக்கிறதா மட்டும் நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி கட்டி பிடிப்பேன். மதுமா, மதுமா, சும்மா குண்டு நீயா குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்க. அந்த பக்கம் திரும்ப. மதுமா, இங்க பாருங்க. பிரிஸ்டாலே, ஏன் துர்கா கத்துற? தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க காஃபி குடிங்க. ரிஷி தலை வைத்தியம் பண்ணதுல பெயின் ரிலீஃப் ஆயிடுச்சு. மது இன்னும் கொஞ்சம் தலை வைத்தியம் கொடுக்கட்டுமா? நீ வா மது. ஐயோ ரிஷி சார், உங்களுக்கு தான் காய்ச்சலா இருக்கு. ரூம் போங்க. மதுமா வாங்க, காஃபி குடிங்க. மது சொன்ன கேளு மது, போகாத மது. துர்கா, சரி விடு. நான் வேணா அப்புறமா தனியா வந்து உனக்கு தலை வைத்தியம் பண்றேன். ஓகே, பாய். தேங்க் யூ. என்ன காய்கறி கட் பண்றியா? ஏய் மெல்ல மெல்ல மெல்ல, வெங்காயத்துக்கு வலிக்க போகுது. மாப்பிள்ள நிக்கிறானே, எப்பவுமே எனக்கு போட்டியா முன்னாடி வந்து நின்னுறானே இவன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏ தேனே, என்ன சார்? நில்லுங்கற. நில்லு. முதல்ல போய் காஃபி எடுத்துட்டு வா. ஓகே சார். பச்சை காயின் முன்னாடி போகுது, பர்பிள் காயின் பின்னாடியே போகுது. மாமா, மாப்பிள்ள நீயா? எங்க போறீங்க மாமா? நல்லா இருக்க மாப்பிள்ள. நீ எப்படி இருக்க? நீங்க ரொம்ப எலஸ்டிங்க மாமா. ரொம்பவா இளைச்சிட்ட? உங்களுக்கு தலை வைத்தியம் மாப்பிள்ள பண்றது? ஆமாமோ. இந்த கட்டிப்புடி வைத்தியம் ஏன்னு புரியலையே. இவன் பேச்சும் நடவடிக்கையும் பயமா இருக்கு. என்ன பண்ண போறான்?
அண்ணே அண்ணே என்ன நொன்ன? என் மாப்பிள்ளைய கட்டி பிடிச்சா உனக்கு என்ன? சொல்லு, உனக்கு என்ன? அது சும்மா நீ வா மாப்பிள்ள. இந்த வைத்தியத்தை நீ யாருக்கிட்ட மாப்பிள்ள கட்டுக்கிட்ட? நல்லா இருக்க. அண்ணே அண்ணே என்ன? என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறா? சொல்லுங்க மாமா. எல்லாரும் என்ன திட்டுறாங்க. ஆனா என் மாப்பிள்ள மட்டும்தான் என்ன பாசமா கட்டி பிடிக்கிறான். அது உனக்கு பொறுக்கலையா? ஆளும் மூஞ்சும். நீ வா மாப்பிள்ள. ஐயோ அண்ணே, நான் சொல்றத கேளுங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. ரிஷி சாருக்கு காய்ச்சல். என்னது காய்ச்சலா? உனக்கு காய்ச்சலா மாப்பிள்ள? நீங்க இப்படி கட்டி பிடிச்சா அந்த காய்ச்சல் உங்களுக்கும் வரும். ம். என்ன ஒரு வில்லத்தனம். பாசத்தை காமிச்சு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண பாத்தியடா. இந்த குடும்பத்தோட மாமா. ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். வேணாம் மாப்பிள்ள, இருக்கணும் மாப்பிள்ள. நீயும் கட்டி பிடிச்சி தலை வேதியும் பண்ண மாட்ட. மத்தவங்க பண்ணாலும் அதையும் தடுக்கிற. இத தடுக்கலாம். ஆனா இன்னைக்கு கோயில வச்சு ஐ லவ் யூ துர்கான்னு நான் உன்கிட்ட சொல்றத உன்னால தடுக்கவே முடியாது. ஓகே? எவ்வளவு தைரியமா சொல்றாரு. பாப்போம். எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா ருத்ரையா? அம்மா எல்லாம் ரெடிமா, கிளம்பலாமா? என் மருமக மது எங்க? அவ கையால தான் அம்மனுக்கு நகை சாத்தணும். ஏய் துர்கா, மதுமா ரூம்ல தானே இருக்காங்க. சீக்கிரம் வர சொல்லு, கோயிலுக்கு போகணும். சொல்றாங்கல்ல, அவ்வளவு திமிரா உனக்கு? அப்புறம் என்ன, போய் மதுவை வர சொல்லு. மதுமா கோயிலுக்கு வரக்கூடாதுமா, அதான் தனியா சொல்லணும்னு நினைச்சேன். சிவராத்திரி விளக்கேற்ற விஷயத்துல தான் நான் வேண்டிருந்து நடக்கல. அப்பாடா, அம்மனுக்கு நகை சாத்துற விஷயத்திலேயாவது மது வராம இருந்தாலே சந்தோஷம். ஏன் ருத்ரையா இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடக்கும் போதெல்லாம் தடங்களா வருது. எதனால? எனக்கு ஒண்ணுமே புரியல. கோயில் ப்ரோக்ராம முதல்ல கேன்சல் பண்ணுங்க. அம்மா, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கையால நகை சாத்துறேன்னு வேண்டுனீங்க. இப்போ உங்க மருமக வந்ததும் அதை அப்படியே மாத்திட்டீங்க. அதாம்மா, சாமிக்கு பிடிக்கல போல. அதனால தான் இந்த தடங்கள் நினைக்கிறேன். கடவுள், சாப்பாடு, இந்த ரெண்டுக்காக நாம காத்துட்டு இருக்கலாம். ஆனா நமக்காக அவங்க காத்துட்டு இருக்க கூடாதுமா. அது தப்பு.
கடவுள் நீங்க வேண்டின மாதிரி உங்க கையால நகை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி ருத்ரையா, கோயிலுக்கு சரிங்க. கிளம்பலாம். அதை எடுத்துட்டு போய் கார்ல வைங்க. வாங்க போலாம்.